பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் முடிந்து பெண் குழந்தையாக பிறக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஒரு ஆண் குழந்தை எதிர்பார்க்கிறார், அங்கேயும் பெண் குழந்தை தான் பிறக்கிறது. அடுத்து ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், அங்கேயும் பெண் குழந்தை தான் பிறக்கிறது. சராசரியாக வாழக்கூடியவர், ஏழ்மை நிலையில் உள்ள மனிதர் நினைத்து பயப்படுகிறார். இப்போ விற்கிற தங்க விலைவாசி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமும் மலை போல உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தங்கத்தினுடைய விலை எழுச்சி, இதையெல்லாம் நினைத்து பயப்படுகிறார். 3 பெண் குழந்தைகளை எப்படி திருமணம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹு தஆலா ஒரு காலத்தில் பெண் குமர்களை தேங்க வச்சான். ஆனால் இப்போது ஒரு காலம் இருந்தது, அப்போ பெண் குமர்கள் தேங்கியது. ஆனால் இப்போ ரப்புடைய கருணையினால் ஆண் குமர்கள் தான் தேங்குகிறதே ஒழிய பெண் குமர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கரை சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். அதை சுப செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இப்புள்ள காலகட்டம் நிறைய வாலிபர்கள் பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு அடைந்து மார்க்கத்தில் வரதட்சணை வாங்கக்கூடாது, அதே போல் பெற்றோர்கள் விழிப்புணர்வு அடைந்து மார்க்கத்தில் வரதட்சணை என்பது கூடாது, அல்லாஹ்விற்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரும் பாவம் அப்படின்னு புரிந்து கொண்டு சாலிகான மருமகளை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால் இப்போ குமருக்கு பயப்படுறது, அந்த குமர் கரை சேருமோ கரை சேராதோ அப்படின்ற கவலையெல்லாம் தேவையில்லை. சரி, ஹைர். ஆண் குமரோ பெண் குமரோ வீட்டிலேயே இருக்கும்போது பெற்றவர்கள் அதை பார்க்கின்ற நேரமெல்லாம் மனம் என்ன செய்யும்? ரொம்ப வேதனைப்படும். நம் பிள்ளைக்குன்னு சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கை அமையலையே, நம்ம பிள்ளைக்குன்னு சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கை அமையலையே, ஊரில் இவனை விட சின்ன வயசில் உள்ளவன்லாம் கல்யாணம் பண்ணிட்டான், ஊரில் இந்த பிள்ளையை விட வயது கம்மியான பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு இருக்கும்போது என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையேன்னு சொல்லி பெற்றோர்களுடைய உள்ளமும் கவலைப்படும். அதே போல் அந்த சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுடைய உள்ளமும் கவலைப்படும். சீக்கிரமாக திருமணம் நடந்தேற என்ன செய்வது? நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஊட்டமான வார்த்தைகளை சொல்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவங்களுடைய வாழ்க்கைக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஊட்டமான திருமணத்தை நடத்தி வச்சாங்க. ஏன்னா வெறுமனே அறிவுரை பகர்வதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏப்பா பிலால் இங்கே வா, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோ, இதான் உனக்கு ஆறுதல் அப்படின்னு சொல்லலை. பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எத்தனையோ மக்கள், திருமணம் இல்லாத மக்களுக்கு திருமண வைபவத்தை நடத்தி வைத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்கள்லாம் ரசூலுல்லாவை மறக்க முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் குமர்கள் பெண் குமர்களை எல்லாம் தரம் பிரித்து அவங்க வாழ்விழந்து போனால் கூட மறுவாழ்க்கையை ஏற்படுத்தி கூட கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சஹாபாக்கள் அழகற்றவர்களாக இருந்தாங்க, கருப்பினத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. அந்த மக்கள் தாழ்வு மனப்பான்மையில் கூடி குறுகி நிற்கின்ற நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தாழ்வு மனப்பான்மை வைக்கக்கூடாது, உனக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனிட்டி இருக்குது, உனக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்குது, நீ ஏன் இப்படி கவலைப்படுற, இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போ, அங்கே போய் நான் பெண் கெட்டதாக கூறு, உனக்கு பெண் தந்தா அவங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வைபவம் நடத்தி வைத்திருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் குளிர்ச்சி மிக்க திருமணத்தை தன் சஹாபாக்களுக்கு நடத்தி வைக்கின்ற அந்த சூழலில் அந்த ரசூலுடைய உம்மத்து உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு என்ன கஷ்டம், இந்த வசீஃபாவை பற்றி பிடிங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசீஃபா தான், இதை நான் ஸ்க்ரீனில் போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் தந்த ஒரு மாபெரும் நேமத் குர்ஆன் ஷரீஃப். இந்த குர்ஆன் ஷரீஃப்லேயே ஒரு சின்ன நேமத் இருக்கிறது. அந்த நேமத்தை நீங்கள் 3 தடவை ஓதுனீங்கன்னு சொன்னால் ஒரு குர்ஆன் ஓதுன நன்மை, ஒரு குர்ஆன் ஓதுன நன்மை. உள்ளத்தில் ஒரு மாதிரி கவலைகள் கஷ்டங்கள் வந்துச்சு, அந்த கவலைகள் கஷ்டங்கள் உச்சத்தை தொடும்போது அல்லாஹ் இருக்கிறானா இல்லையான்னு கேடுகட்ட ஷைத்தானும் உண்டு பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இந்த நேமத்தை ஓதுங்க. இந்த நேமத்தை ஓதி அல்லாஹ்விடத்தில், ரப்பே எனக்கு உன்னை பற்றி உள்ள தவறான எண்ணத்தை இப்லீஸ் போட்டு கொண்டிருக்கிறான், அந்த கேடுகட்டவனுடைய முதுகெலும்பை உட, அவனுக்கு ஒரு கடிவாளமிடு, அவனை நீ மண்ணாக ஆக்கு, நாசமாக ஆக்கு என்று சொல்லி ஈமானுடைய ஜதுவில் என்ன செய்கிறாரு? இந்த நேமத்தை ஓதுறாரு. ஓதி முடிச்சுட்டு 3 முறை துப்புனாலே போதும், அந்த கேடுகட்ட இப்லீஸுடைய தவறான எண்ணங்கள் உங்களை விட்டு ஓடிடும். அப்படி ஒரு நேமத்து தான் சூரா இஹ்லாஸ். சூரா இஹ்லாஸ் ஓதுகிறேன் பாருங்கள். அஊது பில்லாஹி, முதல்ல ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. முதல்ல
சலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. சலவாத்தை மறக்கக்கூடாது, சலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. அதற்கு பிறகு ஆரம்பிங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத். இந்த இடத்துல தான் விஷயம் வருது. சூரத்துல் இஹ்லாஸ்ல அல்லாஹு சமதுன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? மூத்த உஸ்தாத்மார்கள் ஷேகுமார்களுடைய அந்த கவுலின்படி அல்லாஹு சமதுன்னு வரக்கூடிய இடத்துல திரும்ப திரும்ப நீங்கள் 100 முறை அல்லாஹு சமத் அல்லாஹு சமத் அல்லாஹு சமத் அல்லாஹு சமத் 100 முறை ஓத வேண்டும். ஓதி முடிச்சுட்டு லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நல்ல புரிந்து கொள்ளணும். குல் ஹுவல்லாஹு அஹத் முழுமையாக அல்ல, அந்த அல்லாஹு சமத் என்று வரக்கூடிய இடத்துல அந்த அல்லாஹு சமதை அழுத்தந்திருத்தமாக நீங்கள் 100 முறை ஓதிய பின்பு தான் அடுத்த ஆயத்துக்கு போகணும். இந்த வசீஃபா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு சமது அல்லாஹு சமதுன்னு அந்த ஆண்டவனை தேவையற்றவன் 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 என்று நீ புகழாரம் சூட்டும் போது உன்னையும் அல்லாஹு தாலா தேவையற்றவனாக ஆக்கிடுவான். திருமணத்தில் பொண்ணு பார்க்கணும் மாப்பிள்ளை பார்க்கணுன்ற அந்த தேவையே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன் வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு பரக்கத்தான மனைவியையோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெற்றோர்களுக்கு மருமகளையோ அல்லாஹ் பெற்று தருவான். அதே போல் உன் குடும்பத்துக்கு மருமகனையோ அல்லது உன்னுடைய மகளுக்கு ஒரு சிறந்த கணவனையோ பெற்று தருவான். அப்போ இந்த வசீஃபா கையில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு என்ன கஷ்டம்? மனமுருகி ஓதுங்க. எப்போ ஓதலாம்? பீஸ்ஃபுல்லான டைப்பில் தான் ஓதணும். அந்த அப்படி இப்படின்னு சொல்லி எண்ணங்களோடெல்லாம் ஓதக்கூடாது. பீஸ்ஃபுல்லான டைம் இருக்குது பார்த்தீங்களா, அமைதியான நேரங்கள். இந்த அமைதியான நேரங்கள் தான் அல்லாவை நெருங்குவதற்கும் இந்த வசீஃபாக்கள் சரியான பயனை அளிப்பதற்கும் தோதுவான நேரங்கள். தஹஜ்ஜத்துடைய நேரம் கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம் இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணுமா இல்லையா? உங்களுக்குன்னு சொல்லி நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கையை தரணுமா இல்லையா? கொஞ்சம் கஷ்டத்தை எடுக்கிறதுல தப்பில்லை. தஹஜ்ஜத்துடைய பேணுதல் 40 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். அல்ஹம்துலில்லாஹ் உறுதியாக சொல்கிறாங்க, அந்த ஷேഖ് சொல்கிறாங்க 40 நாளுக்குள்ள ரப்புல் ஆலமீன் இந்த அல்லாஹு சமதுடைய பரக்கத்தின் கொண்டு என்ன செஞ்சிருவான்? திருமணத்தை நடத்தி வைத்திருவான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த வசீஃபாவை நான் எந்த மெத்தடில் சொன்னேனோ அந்த மெத்தடில் ஓதுங்க. எந்த நேரத்தில் சொன்னேனோ அந்த நேரத்தில் ஓதுங்க. கைமேல் பலனை தரக்கூடியதாக இந்த வசீஃபா இருக்கிறது. மங்களகரமான மனவாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இந்த வசீஃபா இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.